இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:16 கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணி எடிட்டிங்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீடியாவுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜஸ் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். எல்லா இமேஜும் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா எனக்கு இந்த இமேஜ் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது ஓகே. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேர்ளோட ஃபேஸே வந்து தெரியல, ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நோத்தி வச்சுக்கிறேன். ஈக்குவல் ஆப்ஷன் கூட டிக் அடிச்சிருங்க. காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கரெக்டாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சாங் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து கெட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செகண்டாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பின் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அது கேபி வாய்ஸில் தான் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், ஓகேவா? இதே எஃபெக்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்க போகிறோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுத்து முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? கடைசியாக வந்து உங்களுக்கு எது மெயினோ, நீங்கள் வந்து எந்த இமேஜ் வந்து நீங்கள் மெயினாக கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கக்கூடிய நம்ம அண்ணா அண்ணியோட அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டிரான்சிஷன் கொடுத்தே ஆகணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேலக்ஸி ஃபோஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு ஒரு இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளிக் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட் மோர் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்ற இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இதே எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4th கொடுக்குறேன். இங்கேருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த எடிட் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு. ரொம்பவே சிம்பிளான எடிட்டிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.